வங்கதேசத்திற்கு இந்தியா இலவசமாக ரயில் இன்ஜின்களை வழங்கியது, ரயில் பாதைகளை அமைத்தது, மிகப்பெரிய ஆற்று பாலங்களை அமைத்து தந்தது, சாலைகள் அமைக்க உதவி செய்தது, மின்சாரம், எரிவாயு என்று அனைத்தையும் சலுகை விலையில் தந்து கொண்டு வருகின்றது. கடந்த பல ஆண்டுகளாக அந்த நாட்டு ஜவுளித்துறை வளர்வதற்கான அனைத்து வகையான உதவிகளையும் செய்து வருகின்றது. உதாரணமாக வரிச்சலுகை, இந்திய துறைமுகம் மற்றும் விமான நிலையங்களிலிருந்து பொருட்களை கையாளக்கூடிய உதவி, கொரோனா காலத்தில் மருந்து என்று அனைத்தையும் தந்துள்ளோம். ஆனால் என்ன நடந்தது? மேலை நாடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த பொம்மை தலைவர் அந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்த பின் சீனாவிற்கு சென்று இந்தியாவின் 7 மாநிலங்களுக்கு கடலுக்கு செல்லுவதற்கு வழி இல்லை, பங்களாதேஷை விட்டால் வேறு வழி இல்லை, அதனால் சீனா பங்களாதேஷுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். நமது 7 மாநிலங்களுக்கு ஒரு துறைமுகம் மட்டும் இருந்திருந்தால் அந்த நிலப்பரப்பும் வளர்ச்சி அடைந்திருக்கும். இவ்வளவு நாள் இந்தியாவின் உதவியால் பொருளாதாரம் மற்றும் அனைத்திலும் முன்னேறிய பங்களாதேஷுக்கு இந்த இடத்தில் இந்தியாவின் உதவி இல்லை என்றால் காகித கட்டிடம் சரிவது போன்று அது சரிந்துவிடும் என்பது அதற்கு தெரியவில்லை.